போன வாரம் வரைக்கும் யோவானுக்கு காண்பிக்கப்பட்ட எதிர்காலத்தை குறித்து எழுதப்பட்ட அல்லது எதிர்காலத்தை உள்ளடக்கிய ஒரு புத்தகம், யாருக்கும் பார்க்க முடியாத ஒரு புத்தகத்தை கடவுள் யோவானுக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்த்தோம். அதன் அடிப்படையிலே யோவானுக்கு பிறகு இனி என்னெல்லாம் நடக்க போகிறது இந்த உலகத்திலே என்பதை குறித்து ஆண்டவர் யோவானுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கும் போதும் அந்த புத்தகத்தில் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியங்களை யோவான் அந்த புத்தகத்தின் வழியாக பார்க்கிறார். அப்ப அந்த திறக்கப்பட்ட புத்தகம் ஒவ்வொரு பக்கமாக திறக்கும் போது முதலாவது யோவானுக்கு பின்பதாக இனி மதம் வேகமாக வென்று மக்களை அவர் கண்ட்ரோல்ல வைக்க போகிறது என்கிறதை சொல்லுகிறார். வரலாற்றை பார்க்கும்போது அது நடந்திருக்கிறது. அதன் பின்பதாக யுத்தங்கள் பயங்கரமாக நடக்கும் என்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதுவும் நடந்தது. அடுத்து பஞ்சங்கள், யுத்தம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பஞ்சம் வருவது இயல்பு. அந்த பஞ்சம் வரும் என்று சொல்லப்பட்டது, அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து எல்லாம் கலந்த மாதிரி யுத்தம், பஞ்சம் எல்லாம் மாறி மாறி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு காரியம் அது நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். அதை தொடர்ந்து பார்க்கும்போது யோவான் காணுகிற ஒரு காட்சி, கடவுளை பார்த்து கேட்பதாக ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழ்ந்தோம், எங்களை கொன்றவர்கள், கடவுளுக்கு எதிராக வாழ்ந்தவர்கள், அவர்களை எப்பொழுது பழி வாங்க போகிறீர் என்று கேட்பதாக அந்த காரியம் காணப்படுகிறதை பார்ப்போம். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், அதாவது கடவுள் எப்பொழுது நீதி செய்ய போகிறார், எப்பொழுது இந்த உலகத்தை அழித்து என்று சொல்லும் போது உலகத்தில் கடவுளுக்கு எதிரானவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கொல்லுகிறவர்கள், நீதியாய் வாழுகிறவர்களை கொல்லுகிறவர்கள், அநீதிக்காரர்கள், இவர்களை எல்லாம் அழித்து எப்பொழுது நீதி செய்ய போகிறார் என்கிறதான் அவர்களுடைய கேள்வியாக யோவான் பார்க்கிறார். அது அதற்காக அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் பலிபீடத்தின் கீழாக இருக்கிறது போலவும், அப்படி ஒரு எப்பொழுது அந்த கடவுள் நீதி நிறைவேற்றுகின்ற அந்த நாள் வரப்போகிறது என்று சொல்லி எதிர்பார்ப்பதாகவும் யோவான் காணும் போது கடவுள் சொல்லுகிறார், இல்லை, அதற்கு இன்னும் காலம் உண்டு, இன்னும் அநேக பேர் செத்து போக வேண்டும், இன்னும் அநேகர் செத்து போய் இங்கே பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்வதாக ஒரு தொகை இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கிறது என்று சொல்வதாக நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக கடைசியாக அடுத்த அந்த புத்தகத்தை திறக்கும் போது, கடைசி 6வது முத்திரையை உடைக்கும் போது அந்த புத்தகம் திறக்கப்படுது. அதிலே காண்கிற காட்சி, பூமியிலே இதுவரைக்கும் உண்டாகாத விதமாக வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. பலவிதமான அடையாளங்கள் தோன்றுகிறது. மனிதர்களே கதறுகிறார்கள், ஐயோ, கடவுளுடைய கோபம் வந்து விட்டது, கடவுளுடைய கோபத்தை எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது, பேசாமல் இயற்கை இந்த பூகம்பங்கள் இது போன்ற காரியங்கள், இந்த மலைகள் எல்லாம் விழுந்து நாங்கள் செத்து போகிறோம், கடவுள் நேரடியாக எங்களை அழித்தால் தாங்க முடியாது என்று சொல்லி மக்கள் சிலர் புரிந்து கொள்ளுகிறதையும் புரிந்து கொண்டு எங்களை நாங்கள் சாவதற்கு தயார் என்கின்ற மனநிலையில காணப்படுவதையும் பார்க்க முடிந்தது. இவ்வளவு இதன் பிறகு மக்களுக்கு தெரிகிறது, அதாவது யோவானுக்கு பார்க்கிற காட்சி சொல்லுகிறேன். அப்போ கடவுளுடைய கோபம் அந்த அளவிற்கு இருக்கும். கடவுள் பூமியை அழிக்க நெருங்குகின்ற அந்த காலகட்டத்திலே கடவுள் இந்த பூமியின் மீது உக்கிரமாக கோபத்தை இறக்குகின்ற அந்த காலகட்டத்திலே மக்கள் என்ன இருப்பார்கள், மக்கள் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். கடவுள் எப்படியும் இந்த பூமியை அழிக்க போகிறார், எங்களை அழிக்க போகிறார், கடவுள் கைகளால் சாகிறதை விட நாங்கள் எப்படியாக மற்றபடி ஏதாவது இந்த மலைகள் ஏதாவது விழுந்து சாக மாட்டோமா என்கின்ற அளவிற்கு இருப்பார்கள் என்கிறதை யோவான் காண்கிறார். அதை தொடர்ந்து அடுத்து 7வது முத்திரை திறந்தால் அடுத்த 10 பக்கத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி யோவானுக்கு பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது யோவானுக்கு வேறொரு அதை காண்பிக்காமல், அந்த புத்தகத்தை காண்பிக்காமல் வேறொரு காட்சியை யோவானுக்கு கடவுள் காண்பிக்கிறார். அது என்னவென்றால், அதை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பூமிக்கு மேல, சமுத்திரத்தின் மீது, மரங்கள் மீது, இதிலே ஒரு காற்று கூட அடிக்கக்கூடாது,
அப்படி என்று சொல்லி 4 தூதர்கள் 4 எல்லா திசையிலிருந்து வருகிற காற்றுகளை பிடித்திருக்கிறார்கள் என்பதாக இந்த யோவான் பார்க்கிறார். இது வேறொரு காட்சி. இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த அதனுடைய கண்டினியூஷன் இல்லை, இது வேறொரு காட்சி. அந்த புத்தகம் அது ஹோல்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறோம், திடீரென்று பாஸ் செய்துவிட்டு நாம் இன்னொரு சீரியல் பார்ப்போம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஏற்கனவே ஒரு காட்சியை சீரியஸாக பார்த்து கொண்டிருக்கிறார். அது இப்போது என்னது, அதுல இப்போ ஹோல்டு. அது இப்போ இன்னும் அந்த புத்தகம் 6 பக்கங்கள் பார்த்தாகிவிட்டது. அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு பக்கம் இருக்கிறது அல்லவா, அது இப்போ பார்க்கவில்லை. அது இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு காட்சியை பார்க்கிறார். அப்போ அந்த காட்சியை பார்க்கும்போது என்னது, பூமியிலுமே காற்று அடிக்கக்கூடாதபடிக்கு 4 தூதர்கள் வந்து பிடித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த காற்று பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நாம் இன்றைக்கு சுவாசம் விடக்கூடாதபடிக்கு அப்படி இந்த காற்று இருக்கிறது அல்லவா, இன்றைக்கு இருக்கிற காற்று, இந்த காற்றை அது குறிப்பது அல்ல. பூமியின் மேல் கடவுள் ஒரு ஆபத்தை அனுப்ப போகிறார். அந்த ஆபத்தை தான் இங்கே காற்று என்று சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், வெளிப்படுத்துகிற விசேஷம் யோவானுக்கு எல்லாமே ஒரு அடையாள மொழியிலே தான் காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னேன். அந்த அடிப்படையில ஒரு 4 காற்றுகளை தூதர்கள் பிடிக்கிறார்கள். அதன் அடிப்படையில பூமியின் மேல் காற்றே வீசவில்லை, சமுத்திரத்தில் கடலின் மீது காற்று கூட வீசவில்லை, மரத்தின் மீது காற்று வீசவில்லை என்கிறதாக புரிந்து, அதாவது இன்றைக்கு உண்மையான இந்த காற்று வீசவில்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையான காற்று வீசவில்லை என்றால் மனிதர்கள் அந்த அடுத்த ஒரு 10 செகண்ட் அல்லது 1 நிமிடம் கூட தாக்கு பிடிப்பார்களா என்று தெரியாது. அப்படித்தானே? ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அப்போ அப்படிதான் புரிந்து கொள்ளக்கூடாது. அது என்ன, அது பூமியின் மேல பெறப்போகிற ஒரு ஆபத்தை குறைக்கும். அது அதிகாரத்திலே வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பின்பு காண்பிக்கிறேன். அப்போ ஏன் அந்த காற்று, இந்த ஆபத்து பூமியின் மேல் இப்பொழுது ஆனது, எந்த ஆபத்தும் செலுத்த வேண்டாம், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க என்று சொல்வதாக அந்த காட்சி இருக்கிறது. எதற்காக அந்த ஹோல்டிங்? ஒரு வேறொரு தூதன் வந்து சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன். அவ கடவுளுடைய முத்திரை கோல் உரிய ஒரு தூதன், அதாவது கடவுளிடத்திலிருந்து அதிகாரம் பெற்ற ஒரு தூதன். மற்ற தூதர்கள் காற்றுகளை பிடித்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் என்னது நினைத்தால் என்னது, காற்றுகளை திறந்து விட்டால் அந்த காற்றினோட பிடியை விட்டால் என்னது, பூமியின் மீது, சமுத்திரத்தின் மீது, மனிதர்கள் மீது எல்லாவற்றும் அந்த காற்றை விட்டால் என்ன ஆகும்? அந்த காற்று வந்து எல்லாரையும் அழித்து விடும். அந்த காற்று என்று சொல்வது ஒரு ஆபத்து என்று நினைத்துக் கொள்ளும். அந்த ஆபத்து வந்து அழித்துக் விடும். இப்ப இந்த ஆபத்தை தான் இப்போது ஹோல்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள், பிடித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த தூதன் வந்து இவன் அதிகாரம் பெற்றவன். இவன் என்னது, அவர்களிடத்திலே சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும். காரணம், இவனிடத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோல் இருக்கிறதாக யோவான் காண்கிறான். அது எதை காண்பிக்கிறது என்றால், இவன் ஒரு அதிகாரம் பெற்ற, கடவுளிடத்திலிருந்து அதிகாரம் பெற்ற ஒரு தூதன் என்று சொல்வதை காண்பிப்பதற்காகத்தான் அந்த முத்திரை கோல் போன்ற காட்சிகள் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது. இப்போ அவன் சொல்லுகிறான், கண்டேன், பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர். இப்ப பார்த்தீங்களா? அப்போ அந்த 4 தூதர், காற்றை பிடித்து வைத்திருக்கிற தூதர்கள் சொன்னேன் அல்லவா, அவர்கள் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்றவர். அவர்கள் இப்போது பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதனால இப்பொழுது சேதம் அல்ல. எப்பொழுது விடுகிறார்களோ அப்பொழுது எனது சேதம் இருக்கு. அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது, நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள், மகா சத்தம் என்று கூப்பிட்டான். அப்போ கொஞ்சம் என்னது, அப்படியே பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. என்ன, கடவுளுடைய ஊழியக்காரர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள், காப்பாற்றப்பட்டவர்கள், அவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அவர்களுடைய நெற்றிகளிலே ஒரு முத்திரை போட வேண்டியிருக்கிறது. காரணம், நீங்கள் அந்த 4 காற்றுகளை பிடித்து வைத்திருக்கிறீர்கள், அதாவது பூமி மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பிடித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா. நீங்கள் விட்டால் என்ன ஆகும்? 3ஆம் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்ற அந்த தூதர்கள். அப்போ அவர்கள் இந்த காற்றுகளை விட்டால் அது சேதமடைந்துடும். ஆகவே இந்த முத்திரை இவர்கள் மீது முத்திரை போட வேண்டியிருக்கிறது. அது வரைக்கும் என்னது, சேதப்படுத்தாதீர்கள், அப்படியே ஹோல்டு பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூப்பிட்டார். இப்பொழுது மக்களுக்கு முத்திரை போட வேண்டும். காரணம், இந்த முத்திரை போடப்பட்டவர்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது என்கிறதான் அதனுடைய நோக்கம். இவர்கள் இந்த சேதங்கள் இவர்களுக்கு வரக்கூடாது என்கிறதான் அங்க அந்த நோக்கம். இப்போ முத்திரை போடப்பட்டவர்களுடைய தொகைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதுல யூதர்களுடைய கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த கோத்திரத்தின் அடிப்படையில தான் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் 12,000 பேர் 12,000 பேர் என்று சொல்லி 1,44,000 பேரை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதாவது யூதர்கள்
பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வாழ்ந்த அந்த யூதர்கள் கோத்திரத்தின் அந்த அந்த 12 கோத்திரங்கள் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. அதிலும் ஒரு கோத்திரத்தை விடுபட்டு இருக்கிறது, தான் கோத்திரம் விடுபட்டிருக்கு. அப்போ இது இந்த அடிப்படையிலே அப்ப யூதர்கள் மேல் மட்டும்தான் கடவுள் முத்திரை போடுவார் என்று எண்ணிவிடக் கூடாது. இது ஒரு அடையாளத்திற்காக சொல்லப்பட்டது. அப்படி பார்த்தால் கரெக்டாக ஆண்டவர் எண்ணி எல்லா கோத்திரத்திலும் வெறும் 12,000 வைத்து எண்ணி அப்படி முத்திரை போடுவார் அப்படியும் எடுத்துக்கொள்ள முடியாது இல்லவா? அப்போ இது ஒரு ஏற்கனவே பார்த்தோம், எல்லாம் அடையாளமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இனியும் பல காரியங்கள் அடையாளமாக சொல்லப்படும். அந்த அடிப்படையிலே யூதர்கள் கடவுள் அந்த யூதர்களை காண்பித்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 என்று சொல்லும் போது ஆண்டவர் நியமித்த, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள், அது ஆண்டவர் நியமித்த தொகை நிறைவாகிற வரைக்கும் அவர்கள் மேல் ஆண்டவர் முத்திரை போடுகிறார். அது 12,000, 7, 1,00,000 இவர்கள் எல்லாம் ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு எண்கள். அதனுடைய பொருள் அவ்வளவுதான் ஆண்டவர் காப்பாற்றுவார், அவ்வளவு அப்படியே இல்லை. அது நமக்கு புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் நியமித்த மக்கள் அத்தனை பேரையும், அதுதான் முழுமை. ஆண்டவர் எவ்வளவு மக்களை நினைத்திருக்கிறாரோ அவ்வளவுதான் முழுமை. அந்த முழுமையான பேர்களையும் ஆண்டவர் காப்பாற்றுவார் என்கிறதுக்காகத்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு அடையாள மொழி. உதாரணத்திற்கு பேதுரு வந்து கேட்பார், என்னது, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை 7 தரம் மன்னித்தால் போதுமா என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல 7 அல்ல 770 தரம் என்று சொல்லி. அப்ப 770 என்று சொன்னால் 490 முறை மட்டும் மன்னித்தால் போதுமா? அப்படி கிடையாது. 490 அது ஒரு 770 என்று சொன்னா எண்ணில் அடங்காத முறை நீங்க மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு ஆண்டவர் எண்ணை சொல்லிவிட்டார் 7 into 70 முறை மட்டும்தான் என்று சொல்லி அதை எழுத்தின்படியாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதே போலதான் இங்கே வெறும் 12,000 என்று சொல்லிவிட்டார் என்கிறதுக்காக ஆண்டவர் கரெக்டாக ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 பேர் அப்படியே புரிந்து கொள்ளக்கூடாது. சரி, அப்போ பூமியிலே எல்லா மக்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிற எல்லா மக்கள் மீதும் ஆண்டவர் முத்திரை போடுகிறார். ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். ஆண்டவர் பூமியை அழிக்கும் போது ஆண்டவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் அழிப்பதில்லை. அதாவது இது ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க வரும்போது நடக்கக்கூடிய காரியங்கள், அந்த காலகட்டத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் இந்த சம்பவங்கள். மற்றபடி இன்றைக்கு இயற்கை சீற்றங்களிலே மனிதர்கள் அழிகிறார்கள் என்கிறதை குறித்ததல்ல. ஆண்டவர், இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 6வது முத்திரையை யோவான் உடைக்கும் போது பார்க்கும்போது என்னது, அதுக்கு அங்கே கடவுளுடைய கோபம் வெளிப்படுகிறதை பார்க்க முடியுது. அது கடவுள் இந்த பூமியை அழிக்க வருகின்ற அந்த காலகட்டத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த காலகட்டத்திலே கடவுள் இந்த பூமியின் மீது கோபத்தை இறக்கக்கூடிய அந்த வேளையிலே கடவுளுடைய கோபம் இது. கடவுள் இந்த பூமியை அழிக்க போகிறார். பூமியை என்று சொன்னால் கடவுளை விசுவாசிக்காதவர்களை அழிக்க போகிறார். ஒரு வசனத்தை வேண்டுமானால் படிக்கலாம். தேவனை அறியாதவர்களும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் தெசலோனிக்கர் 1:7 தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை தண்டனையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமை தூதரோடும் ஜுவாரித்திருக்கிற அக்னியோடும் வெளிப்படும் போது அப்படியாக. அப்போ இயேசு கிறிஸ்து யாரை அழிக்க வருகிறார்? தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், அப்போது அவர்களைத்தான் அழிக்க வருகிறார். அப்படியானால் அவருடைய கோபம் யார் மீது இருக்கும்? அப்படிப்பட்டவர்கள் மீது தான் இருக்கும். அப்போ அதற்காகத்தான் தம்முடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய ஊழியக்காரர் மேல் முத்திரை போட்டு அவர்களை கடவுள் அழிக்க கூடாது என்கிறதற்காக முத்திரை போடுவதாக சொல்லப்படுது. இது பூமியிலே நடக்கிற ஒரு காட்சி. இதே வேளையிலே ஆண்டவர் மறுபடியும் யோவானுக்கு இன்னொரு காட்சியை மாற்றி காட்டுகிறார். இப்பொழுது பூமியிலே ஒரு காட்சி நடப்பது போல பூமியில என்ன நடக்கும் என்பதை யோவானுக்கு காண்பித்து விட்டு அடுத்ததாக பரலோகத்தில் என்ன நடக்கும் என்கிறதை யோவானுக்கு காண்பிக்கிறார். இங்கே 12,000 என்று சொல்லப்பட்டது அல்லவா? இந்த 12,000 அல்ல என்று சொல்வதற்கு காரணம் அடுத்த அந்த பகுதி தான். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து
தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களை 4 ஜீவன்களை சூழ நின்று சிங்காசனத்துக்கு முகம்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டார். அப்போ இப்பொழுது அடுத்த யோவான் காண்கிற காட்சி பரலோகத்திலே, பூமியிலே ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது. திடீரென்று அந்த காட்சி மாறி மறுபடியும் அடுத்த வேறொரு காட்சி பரலோகத்திலே ஒரு காட்சிக்கு போகிறார். அங்கே பார்க்கும்போது திரளான ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். இப்ப இவர்கள் யார் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நிற்க? அவ பரலோகத்துல என்னது தென்னை மரம் இல்ல, அந்த இந்த வேதாகமத்தில குருத்தோலை என்று சொல்லப்படுவது என்ன மரம்? அந்த பேரீச்சை மரம் இருக்கிறதோ, அந்த பேரீச்சை மரத்துடைய ஓலைகளை தான் வேதாகமத்திலே குருத்தோலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் குருத்தோலை என்று சொல்லி நாம் நினைப்பது எது? நாம் தென்னை மரத்தினுடைய குறுந்து ஓலைகளை தான் குறுந்தோலை என்று நினைப்போம். ஆனால் அந்த யூத நாட்டிலே குருத்தோலை என்று சொன்னால் இதுதான். அங்கே பேரீச்சை மரம் இருக்கும். பேரீச்சை மரத்தினுடைய ஓலைகளைத்தான் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் எல்லாம் படித்தால் என்ன எழுதியிருக்கும்? பாம் பிரான்சஸ் என்றுதான் எழுதியிருக்கும். அதாவது பாம் என்கிறதுலே எல்லாம் வரும். பனை மரம், தென்னை மரம், இதெல்லாம் உள்ளடக்கம் தான். ஆனால் அந்த யூத நாட்டிலே போய் பாம் ட்ரீ என்று சொன்னால் எதைத்தான் குறிக்கும்? பனை மரத்தையும் தென்னை மரத்தையும் குறிக்காது, அது பேரீச்சை மரத்தை தான் குறிக்கும். பேரீச்சை மரத்தினுடைய கிளை. இப்போ பரலோகத்துல பேரீச்சை மரம் இருக்கிறதா, அங்கே அந்த கிளையை வெட்டி கொண்டு இவர்கள் பிடித்தார்களா என்று எல்லாம் எண்ணக்கூடாது. அது ஏற்கனவே சொன்னபடி ஒரு அடையாளமாக காண்பிக்கப்படுகிற ஒரு காரியம். குருத்தோலை என்பது ஒரு வெற்றி. வெற்றி பெற்றவர்கள் கைகளில் குருத்தோலை ஏந்தி திரிவது இந்த பூமியிலே அன்றைக்கு யூதர்கள் அல்லது எல்லா நாட்டு மக்களும் பின்பற்றுகிற ஒரு வழக்கமாக இருக்கிறபடியால் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை யோவானுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். அதுக்காக பரலோகத்துல எல்லாரும் குருத்தோலை பிடித்து அல்லது பேரீச்சை மரத்தினுடைய ஓலையை பிடித்துக் கொண்டே இருப்பார்கள் என்றல்ல பொருள். சரி, அப்போ இவர்கள் யார் என்று சொல்லி எங்கே இருந்து வந்தவர்கள் என்று சொல்லி மூப்பர்களில் ஒருத்தன் கேட்கிறான். மூப்பர்கள் ஒருத்தன் யோவானுக்கு கேட்கிறான். அதற்கு யோவான் என்ன சொல்லுகிறான்? யோவான் நினைத்திருந்தால் என்ன சொல்லியிருக்கலாம்? பதில் சொல்லியிருக்கலாம். காரணம், இவனுக்கு இவர்களை இதுக்கு முன்பதாகவே காண்பித்து கொடுக்கப்பட்டது. புத்தகத்தினுடைய 6வது பக்கம் திறக்குவதற்காக திறந்த போது யோவான் கண்ட காட்சி என்ன? அங்கே சிலர் அழுது ஆண்டவரை எப்பொழுது பழி வாங்க போகிறீர் எங்களுக்காக? அதாவது பூமியை அழித்து நியாயம் தீர்க்க போகிறீர், அதாவது ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் அதை குறித்து கேட்டபோது, இன்னும் காத்திருங்கள், நீங்கள் எப்பொழுது என்னது நீங்கள் இளைப்பாருங்கள், இன்னும் தொகை நிறைவேறியிருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் அந்த என்னது வெள்ளை அங்கிகள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அப்போ அது என்னது யோவானுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது என்னது மூப்பர்கள் கேட்கும் போது யோவான் என்ன சொல்லுகிறார்? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தந்தால் தான் எனக்கு தெரியும் என்று சொல்லும் போது யோவானுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்போ யோவானுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் யார்? இந்த பூமியிலே வாழ்ந்த போது மிகுந்த உத்தரப்பட்டவர்கள், கடவுளுக்காக பாடு அனுபவித்தவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். இவர்கள் தங்களுடைய சுயநீதியை நம்பி வாழ்ந்தவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நம்பி வாழ்ந்தவர்கள். அதாவது இவர்களுடைய வஸ்திரம் வெண்மையானது இவர்களுடைய நீதியினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். அதாவது எழுதப்பட்டிருக்கு, இவர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் கடவுளுடைய நீதி அணிந்தவர்கள், விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் பூமியிலே பாடு அனுபவித்திருக்கிறார்கள். இப்பொழுது
கண்ணீர் துடைக்கப்படும்படியாக இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற காட்சி யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் யோவானுக்கு ஒரு காட்சி, பூமியிலே உள்ள மக்களை, அந்த பூமி அழிய போகிற போதும் கடவுள் எப்படி செயல்படுகிறார், எப்படி மக்களை காப்பாற்றுவதற்காக செயல்படுகிறார், கடவுளுடைய கோபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு செயல்படுகிறார் என்கிறதையும், அதே வேளையில பரலோகத்திலே மக்களை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி என்ன நிலைமையில இருக்கிறார்கள். அதாவது பரலோகத்திலே சிலர் சொல்வதுண்டல்லவா, இப்பொழுது மரித்தவர்கள் என்னது ஒன்றும் அறியாமல் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்த பிறகுதான், உயிரடைந்த பிறகுதான் என்னது அவர்கள் கடவுளோடு கூட இருப்பார்கள் என்றெல்லாம் சிலர் சொல்வதுண்டு அல்லவா. அப்படி அல்ல, மரித்த உடனடியாகவே இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுக்கு முன்பாகத்தான் இருக்கிறார்கள் என்கிறதை காண்பிக்கும்படியான ஒரு பதிவு. சரியா? இப்பொழுது மறுபடியும் யோவானுக்கு அந்த புத்தகத்தில் உள்ள காட்சி காண்பிக்கப்படுகிறது. இப்போ 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டது, ஒவ்வொரு 6 பக்கங்கள். உதாரணத்துக்கு அந்த ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போது ஒரு காட்சி காண்பிக்கப்படுது. இப்போது 7வது கடைசியாக அந்த புத்தகத்தை பூட்டி இருக்கிற ஒரு முத்திரை, அதுவும் முடிந்தால் அந்த புத்தகத்தில் உள்ள எல்லா காட்சியும் பார்க்கலாம். இப்போது 6 காட்சிகள், 6 முத்திரை உடைக்கும் போது 6 காட்சிகள் பார்க்கப்படுது. கடைசி காட்சி, அது கடைசியான ஒரு முத்திரை, அது திறக்கப்படுகிறது. அந்த கடைசி பக்கத்துல என்ன இருக்கிறது? 7ஆம் முத்திரையை உடைத்த போது அங்கே உடைக்கிறார். அப்போ பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதி உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன், அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில் நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்தபடியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்படும் தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி திருச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். இப்போ கடைசியாக அந்த புத்தகத்திலே கடைசி முத்திரை உடைக்கப்படும் போது ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது. என்ன? பரலோகத்திலே அரை மணி நேரம் அமைதல். பரலோகத்திலே திடீரென்று அமைதல் வருது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் வருவதற்கு முன்பதாக ஒரு அமைதி இருக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. ஒட்டுமொத்தமாக பூமி அழிய போகிற அந்த உச்சகட்ட நேரம் வந்து விட்டது, அதனை வெளிப்பாடுதான் அமைதி. அப்ப அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்பாக என்ன ஒரு காட்சி காண்பிக்கப்படுது? ஒரு தூதன் என்னது, தூதன் வந்து தூப காட்டு பொற்கலசத்தை பிடித்திருக்கிறார். அதுல என்னது தூபவர்க்கம் போடப்படுகிறது. அதனுடைய பொருள் தூபவர்க்கம் என்று சொன்னால் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள், பூமியிலே கடவுளுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஜபிக்கிற ஜபங்கள். அவர்கள் எதை அடிப்படையிலே ஜபிப்பார்கள்? நியாயத்துக்காக நிற்கிறவர்கள், நீதியின் அடிப்படையிலே கடவுளுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவர்கள், அவர்களுடைய ஜபங்கள். அதை பலிபீடத்திலே நிரப்புகிறான். அதை நிரப்பி என்ன செய்கிறான்? பூமியின் மேல் கொட்டுகிறான். அப்போ கடவுளுடைய வருகையை பரிசுத்தவான்களுடைய ஜபம் என்று சொன்னால் தேவ ராஜ்யத்தை எதிர்பார்க்கிற அதான் ஜபமாக குறிக்கும். எனக்கு கார் வேணும், எந்த வீடு வேணும், அதை ஜபம் என்கின்ற பார்வையில் அங்கீகரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த ஜபங்கள் அவன் நிரப்பி அதை பூமியில கொட்டும் போது அது பூமிக்கு என்னது? இடிமுழக்கம், சத்தம், மின்னல், பூமி அதிர்ச்சி, இவைகள் எல்லாம் உண்டாகிற பூமியின் மேல் எக்காலம், அதாவது பூமியின் அழிவு நெருங்கி விட்டது. அதன் அடிப்படையிலே 7 தூதர்கள் எக்காலம் ஊதும்படியாக தங்களுடைய எக்காலங்களை எடுத்துக்கொள்ளுகிறாங்க, ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்ப 7 பேர் எக்காலம் ஊதப் போகிறார்கள். இந்த 7 பேர் எக்காலம் ஊதப் போகும் போதும் ஒவ்வொரு சம்பவம் இந்த பூமியிலே நடக்க போகிறது என்கிறதை காண முடியும். முதலாவது தூதன் எக்காலம் ஊதுகிறான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலை அக்கினி உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று. அப்போ ஏற்கனவே சொன்னேன், யோவானுக்கு முன்பு வேறொரு தரிசனம், இந்த புத்தகத்துக்கு வெளியே போய் ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. பூமியை மேல் அழிவு ஏற்படுத்தத்தக்கதாக 4 தூதர்களை கட்டி வைத்து 4 தூதர்கள் 4 காட்சிகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதாவது பூமியின் மேல் ஆபத்து வராதபடிக்கு பிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ அது எதன் மேல? பூமியின் மேல், சமுத்திரத்தின் மேல், மரங்கள் மேல். இப்பொழுது அது ஒன்றொன்றாக அவிழ்த்துவிடப்படுகிறது. அவ்வளவுதான். முதலாவது மரங்கள் சேதப்படுத்தப்படுகிறது.
உண்டாக்கி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று. மரங்கள் பூமியிலே மரங்கள் அழியப்பட போகிறது. மூன்றில் ஒரு பங்கு மரங்கள் சேதப்பட போகிறது. மரங்கள் போனால் என்ன நடக்கும்? பூமி வெப்பமாக, மரங்கள் நிறைந்தால் என்னது, பூமியுடைய வெப்பம் கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்க இருக்கிறது. மரங்கள் போனால் மழை குறையும், வெப்பம் அதிகரிக்கும். இது மனிதர்களுக்கு துன்பம் துன்பம். இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. அடுத்து இரண்டாவது, கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் செத்து போகிறது. கடல் ரத்தம் கலர்ல மாறுகிறது. கடல்ல பயணிக்கிற என்னது கப்பல் சேதம் நடக்கிறது. கடல்ல பெரிய அடிக்கடி என்னது மாற்றங்கள் நிகழ்கிறது. இது கடவுளுடைய கோபத்தின் பகுதிகள் சொல்லி. கடவுள் பூமியை அழிக்க நெருங்குகின்ற காலங்கள்ல கடவுளுடைய கோபம் உக்கிரமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள். அடுத்ததாக மூன்றாம் தூதன் எக்காலம் ஓதும் போது பெரிய நட்சத்திரம் தீவைப்பட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கு நீரூற்றுகள், பூமியில் உள்ள நல்ல தண்ணீர், கடல் தண்ணீர், உப்பு தண்ணீர், அடுத்து நல்ல மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணீர் இருக்கும் அல்லவா, குடிநீர், அதற்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது. அது கசப்பாக மாறுகிறது. பல இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த பாதிப்பு வரப்போகிறது. அடுத்ததாக நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும், சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும், நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியாயிற்று. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களிலே மாற்றங்கள் நடக்க போகிறது. அது நிமித்தம் பூமியிலே பெரும்பான்மையான நேரங்கள் இருளாக இருக்க போகிறது. சூரியன் இந்த இப்பொழுது கொடுக்கிற வெளிச்சத்திலே அந்த அளவுக்கு கொடுக்காமற் போகக்கூடிய காலம் வரும். இதுதான் யோவான் பார்க்கிறோம். அடுத்தாக கடைசியாக இனி என்னது, மூன்று எக்காலம் ஓதும் போது அடுத்து என்ன பூமியில என்ன நடக்க போகிறது என்கின்ற அந்த காரியம் சொல்வதற்கு முன்பதாக ஒரு வார்னிங் கொடுக்கப்படுகிறது. பின்பு ஒரு தூதன் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ, அதாவது ஆபத்து வரும். ஐயோ, ஆபத்து வரும் என்கிறதை குறிப்பதற்காக பயன்படுத்திட்ட வார்த்தை தான் ஐயோ என்று சொல்ல கேட்டேன். இனி அடுத்து என்னது, அடுத்து மூன்று எக்காலம் ஓதும் போது இதை இப்பொழுது நடக்கிற சேதத்தை விட அதிகமான ஆபத்து, அதிகமான பாதிப்பு என்று சொல்ல வருகிறார். ஐந்தாவது தூதன் எக்காலம் ஓதுகிறான். அது பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்த உடனே பெருஞ்சூளையின் புகையை போல புகை எழும்பிற்று. அதனால் சூரியன் ஆகாயம் அந்தகாரப்பட்டது. அதிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் விழுந்தது. அவைகள் பூமியின் தேள்களின் வல்லமைக்குப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. அந்த இப்போது பூமியின் மீது ஒரு நட்சத்திரம் என்றால் அது ஒரு எரிகள் ஏதோ ஒன்று அந்த பூமியின் மேல் விழுகிறது. அது நிமித்தம் ஒரு பூமியில் ஒரு பள்ளம் உண்டாகிறது. அந்த பள்ளத்திலிருந்து என்னது வெட்டுக்கிளிகள் போன்ற ஒரு வித்தியாசமான உயிரினம் ஒன்று வரப்போகிறது. அவைகள் என்னது, வெட்டுக்கிளிகள் என்றால் பொதுவாக மரங்களை பட்சிக்கக்கூடியவை. இவைகள் மரங்களை பட்சிக்கக்கூடியவைகள் அல்ல, இது மனிதர்களை அழிக்கக்கூடிய வல்லவை. மனிதர்களை அழிக்காது, மனிதர்களை துன்புறுத்தக்கூடியது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது, இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒன்று விதத்திலே செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது என்னது, ஒரு 5 மாத காலமளவும் இந்த உயிரினங்கள் பூமியிலே உள்ள மனிதர்களை துன்பப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. ஏற்கனவே நான் யோவானுக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு முத்திரை போடப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்களா, அவர்களை கடவுள் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அவர்கள் மட்டும் இதிலிருந்து தப்பு வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஆபத்து இல்லை என்கிறது இது சொல்லப்படுகிறது. பாருங்கள், 4ஆம் வசனம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களில் அது எனது மனுஷனை கொல்லாது, அது அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. மனுஷர்கள் எதுக்கு எனது செத்து போலான்னு விரும்புவார்கள், ஆனால் சாவை தேடு விரும்புவார்கள், ஆனால் சாவை காணாதிருப்பார்கள். ஆசைப்படுவார்கள், ஆனால் சாவு அவர்களுக்கு வராது. ரொம்ப என்னது சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய நிலைமையில் காணப்படுவார். அந்த வெட்டுக்கிளிகளுடைய உருவத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு விகாரமான ஒரு உருவம். அடுத்ததாக என்னது, அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் அபத்தோன், பாதாள அப்பல்லியோன் என்று பெயர். இப்போ 1ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. 6ஆம் தூதன் எக்காலம் ஓதுகிறான்.
அப்பொழுது ஒரு சத்தம் தோன்றுகிறது. யூப்ரட்டிஸ் என்று சொல்லி ஒரு நதி இருக்கிறது. அந்த நதியிலே கட்டப்பட்டிருக்கிற தூதர்களை அவிழ்த்து விடு என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. யூப்ரட்டிஸ் என்று அந்த சத்தம் கேட்ட பின்பதாக அவர்கள் அவிழ்த்து விடப்படுகிறார்கள். மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 வருஷம், 1 மாசம், 1 நாள், 1 மணி நேரம், இதற்கென்று இவ்வளவு நாட்கள் ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது. எந்த பகுதியை வைட்டுன்னு சொன்னா யூப்ரட்டிஸ் நதி, அது ஈரான் சிரியா அந்த பகுதி, அது மிடில் ஈஸ்ட், அந்த பகுதியை ஒட்டி ஒரு நடக்க போகிற ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது என்கிறது யோவானுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில பெரிய ஒரு யுத்தம் ஆரம்பித்து நடக்கும். அது 1 வருஷம், 1 மாதம், 1 நாள், 1 மணி நேரம் கால அளவு கொண்ட ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அதிலே எவ்வளவு மக்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் 20 கோடி பேர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள் என்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அநேக மக்கள் அது நிமித்தம் கொல்லப்பட போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னது, அவைகளால் கொல்லப்படாத தப்பி இருப்பார்கள் அல்லவா மக்கள், அவர்கள் கடவுளை தேட வேண்டும், கடவுளிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி விரும்பாமல் மாறாக மனுஷ கைவேலைகளால் ஆன கடவுள்கள் எனப்படுபவைகளைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் 20ஆம் வசனம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவர்களா இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை, தங்கள் கொலைபாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. அப்போ அவர்கள் மனம் திரும்பாத அளவிற்கு இவ்வளவு கொடுமையான காலகட்டம் நடந்த போதும், பூமியில எவ்வளவு இந்த அளவிற்கு துன்பம், போர் உச்சகட்டத்தில் இருக்கிறது, பல்வேறு அந்த வெட்டுக்கிளிகள் போன்ற அந்த விஷயம் வந்து மனிதர்களை துன்புறுத்துகிறது, தண்ணீர்ல பிரச்சனை, கடல்ல பிரச்சனை, மரங்கள் இல்லை, எல்லாத்திலும் அழிவு. இப்படிப்பட்ட சூழலிலும் மனிதர்கள் என்னது, அதாவது தேவனுடைய அந்த முத்திரை போடப்படாத, அதாவது கடவுளை அறியாத மனிதர்கள், அவர்கள் கடவுளை கண்டுகொள்ள விரும்பவில்லை, மனம் திரும்ப தங்களுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு கடவுளிடத்திலே திரும்ப வேண்டும் என்று விரும்பவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் பிறகாக 7வது தூதன் எக்காலம் ஊத போக வேண்டும், அப்படித்தானே? அப்பொழுது ஒரு 7வது எக்காலம் ஊதுவதற்கு முன்பு அந்த காட்சி காண்பதற்கு முன்பதாக வேறொரு காட்சி யோவான் பார்க்க என்ன, பலமுள்ள ஒரு தூதன் வானத்திலிருந்து வருகிறான். அவன் சூரியனை போல பிரகாசிக்கிறது, கால்கள் ஸ்தம்பங்களை போல இருக்கிறது. அவன் கையில ஒரு சில புஸ்தகம் அவன் கையில இருந்தது. அவன் அவனுடைய உருவம் ஜெய்ஜாண்டிக்காக யோவான் பார்க்கும்போது காணப்படுகிறது. அவன் வரும்போது 7 இடிகள் சப்தமிட்டு முழங்கின. அது என்ன என்று யோவான் கேட்டான். என்னதோ ஒரு இடிகள் என்று சொன்னா மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. யோவான் கேட்டான். அப்போ அதை என்னவென்று சொல்லி இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் அதையும் என்ன கேட்டான் என்பதை எழுதியிருப்பான். ஆனால் அந்த தூதன் சொன்னான், என்னது, அதை நீ எழுதாத, அதை என்னது முத்திரை போடு, அது லாக்டே இருக்கட்டும், அது ஹிடனாவே இருக்கட்டும், நீ கேட்ட விஷயத்த நீ இப்ப எழுதாத, அது யோவான் மட்டும் கேட்ட விஷயம். அவன் யோவான் எழுதியிருப்பான். ஆனால் தூதன் என்ன சொன்னான், எழுதாதே என்று சொன்னான். பாருங்கள், அவ 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அது என்ன சொல்லிச்சுன்னா இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பான். ஆனால் அப்பொழுது 7 இடிகளை சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்ட. அதனால அவன் எழுதல. சரி, அந்த தூதன் ஒரு காரியத்தை சொல்லுவான். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். இப்போ இந்த திடீரென்று ஒரு தூதன் வருகிறான். அவன் பெரிய உருவம் அளவிலே காணப்படுகிறான். அவன் கையில் ஒரு சிறு புத்தகம் இருக்கிறது. அவன் இப்பொழுது யோவானை பார்த்து சொல்லுகிறான், இனி காலம் செல்லாது. கடவுளுடைய அந்த கோபத்தின் உக்கிரம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தை யோவானுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு சொல்கிறார், இனி காலம் செல்லாது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்னா தேவனுடைய ரகசியம் நிறைவேற போகிறது என்று சொல்லி. சரி, அது என்ன தேவனுடைய ரகசியம் என்று சொல்லி நாம் பார்த்துட்டு இன்னைக்கு முடிப்போம்.
ஒன்னு கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், அதாவது தேவனுடைய ரகசியம் நிறைவேறும். அந்த ரகசியம் எது என்று சொன்னால் அதே தூதன் தான் சொல்லுகிறான். 10ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி. அப்ப கடவுள் ஏற்கனவே தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக சொல்லி இருக்கிறார் என்ன ரகசியம் என்று சொல்லி. அப்ப ஏற்கனவே எழுதப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக எழுதப்பட்ட விஷயத்திலே 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது என்ன ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அது என்ன ரகசியம் என்று சொல்லி பவுலிடத்துல கேட்டால் பவுல் சொல்லுவார் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 51ஆம் வசனம், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் துணிக்கும் போது. நாம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அந்த தூதனை என்ன சொன்னான், 7ஆம் எக்காலம் நிறைவேற ஊத போகிற போது தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி அந்த ரகசியத்தை தான் பவுல் சொல்லுகிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் ஊத போகிற போது. கடைசி எக்காலம் என்ன, மொத்தம் எத்தனை எக்காலம்? 7 எக்காலம். அப்ப அதுல கடைசி எக்காலம் என்ன? 7ஆம் எக்காலம் ஊத போகிற போது, துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இங்க பவுல் தெளிவாக சொல்லுகிறார், தேவனுடைய ரகசியம் எப்பொழுது நிறைவேறும்? கடைசி எக்காலம் ஊதும் போது. அது என்ன ரகசியம்? முதலாவது எக்காலம் ஊதும் போது மரித்தவர்கள் எழும்புவார்கள். மரித்தவர்கள் எப்படி எழும்புவார்கள்? சரி, அது இரண்டாவது சொல்லுகிறேன். மரித்தவர்கள் எழும்புவார்கள். அதன் பிறகாக மரித்தவர்கள் எழும்பும் போது அழிவில்லாதவர்கள் எழும்புவார்கள். மரித்தவர்கள் அழிவில்லாத சரீரத்தோடு எழும்புவார்கள். அதன் பிறகாக நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் உயிரோடு இருக்கிறவர்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது, அதாவது இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த எக்காலம் துணிக்கப்படும் போது உயிரோடு இருக்கிறவர்கள், பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள், அவர்கள் கண்டிப்பாக தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இதைத்தான் யோவானுக்கு அந்த தூதன் சொல்லுகிறான். எக்காலம் ஊதப் போகிற போது ஏற்கனவே தம்முடைய ஊழியருக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை நான் இன்னொரு பகுதியிலிருந்து படிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனவில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்தார், விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அப்ப மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள் என்று சொன்னேன் அல்லவா? எப்படி எழும்புவார்கள்? மரித்தவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? ஏற்கனவே யோவான் அந்த காட்சியை பார்த்து விட்டார். தேவனுக்கு முன்பாக வெள்ளை இங்கிகளை தரித்தவர்களாய் குருத்தோலை பிடித்துக் கொண்டவர்களாய் நிற்கிறார்கள் அல்லவா? அப்ப அவர்களை தேவன் கொண்டு வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு, அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்களை கொண்டு வருவார். அப்ப கொண்டு வருகிற அந்த மக்களை, அந்த கொண்டு வருகிறவர்களைத்தான் ஆண்டவர் ஒரு புதிய அழிவில்லாத உடலை கொடுத்து உயிரோடு எழுப்புகிறார். அந்த ஆத்மாக்கள் கடவுளிடத்திலே தான் இருக்கிறது. வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களா இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வந்து அவர்களை உயிரோடு, அதாவது இப்பொழுது என்னது, இந்த சரீரம் மறுரூபம் அடைந்த சரீரம் இன்னும் கொடுக்கப்படவில்லை அல்லவா? அந்த சரீரத்தோடு ஆண்டவர் எழுப்ப போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நான் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது. ஏனெனில்
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள். எப்படி வந்திருப்பார்கள்? முதலாவது அவர் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வர்றாரு. அவர்கள் என்னது புது சரீரம் கொடுத்து மரித்தோரிலிருந்து எழும்பினவர்களாக எழுப்புகிறார். அதன் பின்பு உயிரோடு இருக்கும் நானும் கர்த்தருக்கு எதிர்பண்பு மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம் ஆகிய இந்த வார்த்தைகள்னாலே நீங்கள் ஒரு தேற்றுங்க. இதுதான் யோவானுக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு சம்பவம். அப்போ 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறார்கள். ஒவ்வொரு தூதன் ஊதும் போதும் பூமியிலே பல்வேறு விதமாக அசம்பாவிதங்கள் நடக்கின்றது. அது எல்லாம் தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு. பூமியை அழிக்க போகிறார். அழிக்கிறதுக்கு முன்பாக என்னது ஒரேடியாக அழிக்காமல் பல்வேறு விதமான அவருடைய கோபத்தை பூமியின் மேல் காட்டிதான் அழிக்கிறார். அது ஒவ்வொரு விதமாக காண்பிக்கிறார். சமுத்திரத்தின் மீது என்னது நீரூற்றுகள் மீது, மரங்கள் மீது, மனிதர்கள் மீது எல்லாம் காண்பிக்கிறார். அப்படி காண்பித்துக் கொண்டிருக்கும் போது 7வது தூதன் ஊதும் போது தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி ஒரு தூதன் 7ஆம் தூதன் ஊத போகிற அந்த காட்சியை யோவான் பார்க்க முன்பதாக யோவானுக்கு சொல்லிவிட்டார். அது என்ன ரகசியம் என்பதை ஏற்கனவே சுவிசேஷமாக சொல்லப்பட்டதுதான். பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அதை நாம் பார்த்து விட்டோம். தொடர்ந்து அடுத்த வாரத்துல அதனுடைய அடுத்த மீதி காரியங்களை பார்க்க